இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். 20/2/2024 இன்னைக்கு வந்து பிஎஸ்சிஎல் அதாவது பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் விஷயத்தை கவனிக்கக்கூடிய செபி பிஎஸ்சிஎல் கமிட்டி கிட்ட இருந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸை வந்து அவங்களுடைய இணையதள பகுதியில் வெளியிட்டிருக்காங்க. அந்த பப்ளிக் நோட்டீஸ் எதனுடைய கருத்துக்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த செபி பிஎஸ்எல் கமிட்டியானது 2019 வழங்கப்பட்ட இணையதள பகுதியில் யார் யார் ஆவணங்களை பதிவு செஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய பேமெண்ட்டை தான் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிட்டு ரீஃபண்டாக கொடுத்துட்ருக்காங்க. இன்றளவில் இந்த ரீஃபண்ட் விஷயத்தில் 19,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்து யார் யாருக்கு பணம் வரலையோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த பப்ளிக் நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கு பணம் வரல அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எங்க நீங்க பார்க்கக்கூடிய பப்ளிக் நோட்டீஸ் தான் 20/2/2024 இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்ன வகையில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை சரி செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்ற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களா, பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் விஷயத்தில் அமைக்கப்பட்ட கமிட்டியானது 2019 யார் யார் ஆன்லைனில் பதிவு பண்ணீங்களோ அவங்களுடைய விண்ணப்பங்களுடைய சரியான நிலையை அறிந்து 19,000 வரை உள்ள சரியான பதிவு செஞ்ச முதலீட்டாளர்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் 19,000 வரை யார் யார் சரியான பதிவு பண்ணலையோ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் அந்த பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15/1/2020 முதல் இந்த மாதிரி தவறான பதிவுகளை செஞ்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு வரோம் நம்ம திரும்ப. அதாவது 15/1/2020 பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்தோம். 21/7/2020 5,001 7,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்தோம். 1/1/2021 முதல் 31/3/2021 வரைக்கும் 10,000 ரூபாய் வரை யார் யார் முதலீட்டாளர்கள் பணம் வரல அவங்களுக்கான எடிட் ஆப்ஷன் கொடுத்து அதை செஞ்சதன் மூலமாக அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி 1/11/2022 முதல் 31/1/2023 வரைக்கும் அப் டு 15,000 வரைக்கும் உள்ள முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ₹1 அப் டு 15,000 வரைக்கும் கொடுக்கும்போது எல்லாருமே எடிட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான அறிவிப்பும் சொல்லியிருக்காங்க. 15/6/2023 முதல் 14/9/2023 வரைக்கும் ஒரு பார்ட்டாக இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு மட்டும் எடிட் ஆப்ஷன் கொடுத்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 15,000 17,000 வரை இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த எடிட் ஆப்ஷன் பொருந்துச்சு. அதனால் 14/3/2024 முதல் வந்து அப் டு 19,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு இந்த எடிட் ஆப்ஷனை கொடுக்குறோம். அதாவது தவறான ஆவணங்களை மறுபதிவு செஞ்சு சரியான முறையில் வந்து நீங்கள் உங்களுடைய பணத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி 3வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. மற்றபடி 4வது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 14/2024 முதல் ஜூன் 13/2024 வரைக்கும் இதனுடைய ஸ்பெசிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 3 மாத காலத்துக்கு இடைவெளியில் 19,000 வரை உள்ள முதலீட்டாளர்கள் அனைவரும் வந்து உங்களுடைய ஆவணங்களை சரி செய்வதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த பப்ளிக் நோட்டீஸ் மூலமாக தெரியப்படுத்தியிருக்காங்க. பட் வந்து நம்மளுடைய கோரிக்கை முதலீட்டாளர்கள்கிட்ட இருந்து கோரிக்கை என்னன்னாக்கா எந்த நேரத்தில் எடிட் ஆப்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பாக தான் கொடுக்கணும். இதுக்காக ஒரு கால நிர்ணயம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்த கோரிக்கையை இது பரிசீலனை செய்யலை. இந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெசிலிட்டியானது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ₹1 19,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு அனைவருக்குமே இந்த எடிட் ஆப்ஷன் பொருந்தும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது லேண்ட் எஸ் கொடுத்தவங்களுக்கு இந்த எடிட் ஆப்ஷன் மூலமாக ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். எனிவே அந்த லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் கொடுத்தவங்களுக்கும் ஒரு எடிட் ஆப்ஷனை கொடுத்து அதன் மூலமாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா உண்மையிலே வந்து கமிட்டியை பாராட்டணும். அது வந்து நமக்கு மார்ச் 14/2024 தெரியும். இந்த மாதிரி லேண்ட் எஸ் அப்படின்னு கொடுத்தவங்களுக்கு இந்த எடிட் ஆப்ஷன் பொருந்துமா அப்படின்றது பொறுத்து தான். ஓகே நண்பர்களே, இந்த எடிட் ஆப்ஷனில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது 15,001 17,000 வரைக்கும் நிறைய பேருக்கு எடிட் ஆப்ஷன் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் பண்ணலை. அந்த மாதிரி இருந்த பேமெண்ட் பண்ணாத கஸ்டமர்களுடைய நிலை என்ன அப்படின்றத இந்த எடிட் ஆப்ஷன் மூலமாக பார்க்கலாம். ஏன்னாக்கா மறுபடியும் வந்து நீங்கள் அவங்க எடிட் ஆப்ஷன் வாய்ப்பை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கா இல்லை பேமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத
நம்ம மார்ச் 14க்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். எனிவே இந்த வீடியோ தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோவை பார்க்கக்கூடியவரை தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ தகவல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மீண்டும் நம்ம கிட்டேருந்து ஒரு வீடியோ வர வரை காத்திருங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.